கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 58:1 வாசிக்கலாமா? மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? இது ரெண்டுமே கேள்விதான் இல்லை? மௌனமாய் இருக்கிறவங்க மனுபுத்திரர். இவங்க என்ன செய்யணுமா? நீதியை பேசணும், நியாயமாக தீர்ப்பு செய்யணும். இந்த உலகத்தில் கிடைக்காதது தான் இல்லை. மௌனமாக இருக்கிறவங்க யாருங்க? கர்த்தரை துதிக்காதவங்க. யார் மௌனமாக இருப்பாங்க? கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறவங்களாம் மௌனமாக இருக்கிறவங்க தான். மௌனமாக இருக்கிறவர்களும் மரித்தோர்களும் கர்த்தரை துதிகார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யார் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க? யார் துதிக்கலையோ அவங்க தான் மௌனமாக இருக்கிறவங்க இல்லையா? அப்போ இந்த கர்த்தரை துதிக்காத, கர்த்தரை தெரியுதோ தெரியலையோ, ஆனால் கர்த்தரை துதிக்காத ஒருத்தர் நீதியாய் என்ன செய்வாங்க? நீதியாய் பேசுவீங்களோ? எப்படி பேச முடியும்? கர்த்தரை துதிச்சாதான், கர்த்தரை தெரிஞ்சாதான் நீதி என்னன்னே தெரியும். நீதினா என்னங்க? இயேசு கிறிஸ்து வார்த்தை, சத்தியம் இல்லையா? நீதினா அதுதான். அப்போ இது தெரியாமல் அவங்க என்ன செய்ய முடியாதுங்க? அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களா? மனுபுத்திரர் அப்படின்னா யாருங்க? தேவன் அல்லாதவர்கள். பூமி முழுசும் இருக்கிறவங்களாம் மனுபுத்திரர் தான். கர்த்தர் தேவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரனை கர்த்தர் கண்ணோக்கினாரா? அப்படின்னு நான் மனுஷங்களை கர்த்தர் தேடுறாரு. அப்போ உலகத்தில் அநேக மனுபுத்திரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் யாருங்க? தேவபுத்திரர்கள். ஆமென். தேவனை அறிந்து கொண்டால் நம் தேவபுத்திரர்கள். நம்ம மனுபுத்திரர்கள் இல்லை, நம்ம மனுஷங்க கிடையாது. நம்ம யார்? ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பனுக்கு பிள்ளைகளாய் மாறி போய் இருக்கிறோம். அப்போ நம்ம பேர் வேறு இல்லைங்களா? அப்போ இங்கே தாவீது கேட்கும் பொழுது, கர்த்தரை அறியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் நீதி பேசுவீங்களா? இல்லை கர்த்தரை நீங்கள் துதிக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் நீதி பேசுவீங்களா? இல்லை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, நீங்கள் நியாயம் செய்வீங்களா? நியாய தீர்ப்பு செய்ய முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறேன். நியாயமாய் தீர்ப்பு யாரால் செய்ய முடியும்? இயேசு தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருத்தராலும் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது, நியாயமாக தீர்ப்பு செய்ய முடியாது இல்லைங்களா? அதுக்கு 11 பதில் சொல்கிறாரு பாருங்க. 58:11 பதில் சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் இந்த சங்கீதம் ஃபுல்லாக வாசிங்கனாலே துன்மார்க்கர் செய்கிற காரியம் அநேகம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. யாருங்க? இந்த மௌனமாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள இல்லாமல் துதிக்கிற ஒரு பிள்ளை தான் நீதிமான் இல்லைங்களா? மெய்யாய் நீதிமானுக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வாருங்க? பலனை துதிக்கிற பிள்ளைகளை கைவிட மாட்டார் பாருங்க. மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று. ஆமேன். உண்டென்றும். இப்போ பாருங்களேன், நியாயம் இங்கே என்ன கேட்டாருங்க? நீங்கள் மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களை கேட்டார் இல்லை? அப்போ இந்த பூமியில் யார் தான் நியாயம் செய்ய போகிறா? தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒருத்தர் தவிர நம்மளை நீதியாக நடத்த முடியாது, நீதியாக தீர்ப்பு சொல்லவும் முடியாது, நியாயமான தீர்ப்பு சொல்லவும் முடியாது. அப்போ தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய நெடுநாள் காரியங்கள் கூட அது அழகாக நீதியாக விசாரிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படும். உங்களுக்கு யாரையாவது ஏமாத்துறாங்களா? உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காமல் இருக்கிறதா? நீங்கள் எங்கோ பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்களா? எதையோ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? கடன் கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களா? வாட் எவர் இட் இஸ், என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து மெய்யாய் கர்த்தரை நீங்கள் தேடும்போது எல்லாவற்றையும் நீதியாய் நியாய தீர்ப்பு செய்து உங்கள் பக்கமாக அவர் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். அப்போ நீங்கள் ஜனங்களுக்காக செபித்து ஒருவேளை அவங்க மனம் திரும்பாமல் இருந்தால் அதுக்கு கூட கர்த்தரை செய்வார், நியாயம் செய்வார். அதுக்காக தான் முக்கியமாக செய்வார். அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மனுபுத்திரனோ இல்லை துதிக்க மௌனமாக இருக்கிறவங்களோ எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பரமண்டலத்தில் இருக்கிற வானாதி வானங்களை அப்பா சர்வ பூமியை சிருஷ்டித்த நீ ஏக சக்கராதிபதி எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நான் வாஞ்சிக்கிற ஆண்டவர். அதை கேட்க போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.